மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். 200 யூனிட் ஃப்ரீ. எப்படி 500 யூனிட்டுக்கு கீழே யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையிட்டுள்ளார். திமுக ஆட்சிக்கு உங்களுக்கு என்ன வேறுபாடு? குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் அனுப்பிச்சாங்க திமுக. ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியுள்ள குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய். என்ன தகுதி? அது மாதிரி தான் இப்ப 200 யூனிட் ஃப்ரீ. அது 500 யூனிட் கீழே பயன்படுத்துறாங்க அவங்களுக்கு மட்டும் 200 யூனிட் ஃப்ரீ அப்படினா இது சொல்லவே இல்லையே. மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் விஜய் ஆகிட்டாரு. எப்படி முதல்வர் விஜய் ஆகிட்டாரு. ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள்ங்க. டிவிகே காரவங்களாக இருக்கட்டும், முதல்வர் விஜய் அவர்களுக்காக இருக்கட்டும், அவர் இந்த பதவி பிரமாணம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு முதல்வர் அப்படின்னு பார்க்க போனோம்னா அது திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தான். ஸோ வாழ்த்துக்கள், சந்தோஷம். ஒரு தமிழ்நாட்டுக்காக வந்திருக்கீங்க. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பேசணும் அதை நம்ம பேசி தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இவர் பதவி ஏற்றார் பார்த்தீங்களா, பதவி ஏற்றோன்னா முதல் கையெழுத்து அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து போட்டார். அதுலேயே நமக்கு நிறைய டவுட் ஆகி போச்சு. அந்த டவுட்டை இதில் கிளியர் பண்ணுவோம். அது மட்டும் கிடையாது, அந்த ஒரு பதவியேற்ற அந்த டைம் பீரியடில் ஒரு விஷயம் நடந்துச்சு. எத்தனை பேர்லாம் அதெல்லாம் கவனிச்சிங்கன்னு தெரில. ஆனால் எனக்கு மட்டும்தான் அந்த இது கண்ணில் பட்டுச்சா இல்லை நிறைய பேருக்கு அதில் கண்ணில் பட்டுச்சான்றது தெரில. ஸோ என்னென்னது பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அவர் என்னென்ன வாக்குறுதி ஸ்டார்டிங்கில் கொடுத்தாரு, அதாவது பிரச்சாரம் பண்ணும்போது வாக்குறுதி கொடுத்தாரு. இப்போ ரீசெண்டாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அதையுமே நம்ம கொஞ்சம் பேசுவோம். அதில் கொஞ்சம் முரண்பாடு இருக்குது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசுவோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் கையெழுத்தே பார்த்தீங்க அப்படின்னா 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை மட்டும் சொல்லலை, அதை மட்டும் சொல்லியிருந்தாருன்னா கொண்டாடி இருப்போமே. ஆனால் அதில் ஒரு இக்கு வச்சு தான் சொன்னாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 500 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் 2 மாதத்துக்கு. எனக்கு இதிலே ஒரு குழப்பம் தாங்க. இந்த லைன்லேயே எனக்கு ஒரு குழப்பம். நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. பட் எனக்கு இதிலே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. என்ன குழப்பம் அப்படின்னா, 2 மாதத்துக்கு 500 யூனிட்டா இல்லை ஒவ்வொரு மாதத்துக்கு 500 யூனிட்டா, இல்லை 2 மாதத்துக்கு சேர்த்து நீங்கள் 500 யூனிட் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் 200 யூனிட் கம்மி பண்ணுவாங்களா, இல்லை மாதத்துக்கு 500 யூனிட்டுக்கு 200 யூனிட்டா? எனக்கு அதுவே பயங்கர குழப்பமாக இருக்குது. ஏன் எனக்கு அது தெளிவாக புரியல அப்படின்னா, அவங்க சொன்ன லைனே அப்படி தான் சொன்னாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையிட்டுள்ளார். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் 500 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 2 மாதத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீ. எனக்கு அதுவே டவுட்டாக தான் இருக்குது. எனக்கு அது ஸ்டார்டிங்கில் இப்போ ஸ்டார்டிங்கில் விஜய் அவருடைய இது அனௌன்ஸ்மெண்ட்லாம், அதாவது அந்த பிரச்சாரம் சொல்லும்போது வாக்குறுதி கொடுப்பாங்களே, அதில் இந்த மாதிரி தெளிவாக அவர் சொல்லவே இல்லை. அவர் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு தான் சொன்னார். அதில் 500 எனக்கு நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அவர் தெளிவாக இந்த விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அதாவது யாரெல்லாம் 500 யூனிட்டுக்கு கீழே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் எனக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு மட்டும் தான் நான் 200 யூனிட் கொடுக்க முடியும். சப்போஸ் அதுக்கு 1 யூனிட் ஜாஸ்தி யார் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க எனக்கு ஓட்டு போட வேணான்னா கேட்டார். அப்படியா கேட்டார் அவர்? இல்லையே. அவர் சொன்னது எல்லாருக்கும் 200 யூனிட் ஃப்ரீ. நீ 1000 யூனிட் யூஸ் பண்ணாலும் சரி, 2000 யூனிட் யூஸ் பண்ணாலும் சரி, எல்லாருக்குமே 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி தான் நீங்களும் சொன்னீங்க. அப்படி நம்பி தான் உங்களுக்கு எல்லா மக்களும் ஓட்டு போட்டாங்க. இப்போ 500 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான், அதுவும் 2 மாதத்துக்கு தான், அதுவும் 200 யூனிட் தான் ஃப்ரீ. அதுவும் 1 மாதமாக 2 மாதமாக அதுவும் தெளிவாக சொல்லலை. இல்லை எந்த மாதத்துக்கு, எத்தனாவது மாதத்துக்கு, மொதல் மாதமாக 2வது அதுவும் புரியலை. ஸோ இப்படி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது யார் மேலே போய் விழுந்திருக்கு அப்படின்னா முழுக்க மக்களாகிய நம்ம மேலே தான் விழுந்திருக்கு. இதுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேனே, சப்போஸ் இது 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சியில் 100 யூனிட் இலவசம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு சலுகை இருந்துச்சு. 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு இருந்தாலும் ஒரு 100 யூனிட் இலவசமாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி 100 யூனிட் இலவசம். அதுக்கப்புறம் வரக்கூடிய 400 யூனிட்டுக்கு தான் பணம். ஆனால் இப்போ அவங்களுக்கு அப்படியே அடியோடு அழிஞ்சு போச்சு. இப்போ அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா தான் பே பண்ணணும். அது எதுக்கு? எப்படி சார், எப்படி உங்களால் இதெல்லாம் முடியுது? அப்படியே பேக் அடிச்சிட்டிங்க பார்த்தீங்களா?
இதுதான் எங்களுக்கு புரியவே இல்லை. இதைத்தான் நாங்களும் ஆரம்பத்துலேருந்து சொன்னோம். இது நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது. நடைமுறைக்கு சாத்தியமுள்ளதாக சொல்லுங்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் யோசிச்சுருப்பாங்க, சரிங்களா? ஆனால் இப்போ சொல்லும்போது அது தப்பாக இருக்குது ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட யாராவது நம்ம தாவேக்கா அந்த இவங்களோட கட்சியில் இப்போ சேர்ந்தாங்களே, கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், சிபிஐ சிபிஎம் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா தாவேக்காக்கு குறிப்பாக விஜய்க்கு கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு வர்றாங்க. எதுக்காக பார்த்திங்க அப்படின்னா, நான் எப்போயுமே நார்மலாக ஒருத்தவங்க பதவி இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய மரபு என்னென்னா தமிழ் தாய் வாழ்த்து தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் தமிழெல்லாம் இருந்துட்டு போகிறேன், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா. ஏன்னா இப்போ என் வீட்டுக்குள்ளே நான் வந்து என் தலைவனாக இருந்துட்டு போகிறேன், அதுக்கப்புறம் தெரு அப்படி போகுமே, அப்படி தான் வரணும். தமிழ் தாய் வாழ்த்து அப்படி தான் சொல்லியிருக்கணும். ஸ்டார்டிங் நான் தமிழில் தான் ஏன் பேசுகிறேன், ஹிந்தியில் தொடி பேசிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு தமிழில் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய வந்தே மாதரமாக இருக்கட்டும், ஜனகணமனமாக இருக்கட்டும், எல்லாமே அதுக்கப்புறம் பாடுங்க. பாட வேணாம்னு யாருமே சொல்லவே இல்லை. ஆனால் முன்னுரிமை யார் கொடுக்குறாங்கன்னு தானே முக்கியமாக இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நமக்கு தானே முன்னுரிமை கொடுத்தாகணும். இன்னொருத்தவங்களை கொடுத்துட்டு அவர் தான் பெரியவன் சொல்லி இது பண்ண முடியுமா? என்னது, எனக்கு அதுதான் புரியவே இல்லை. நமக்கு எது முன்னுரிமை? தமிழ் தான், தமிழ் தாய் வாழ்த்து தான். இது வரைக்கும் நடந்துட்டு வந்த எல்லா அந்த மரபை அப்படியே மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா மாறிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இது விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்குமா எனக்கு தெரில. ஏன்னா அவருக்கு புதுசு, அவர் இது வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பாரா என்ன எதுன்னு தெரில. மேபி அங்கே இருக்கிறவங்க பழக்கப்பட்டவங்களா இதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கணும். செங்கோட்டையன் இருக்காரு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையன் மட்டும் தான் இதுக்கு முன்னாடி இருந்தவராகும். மற்ற யார் இருந்தாங்கன்றது எனக்கு அந்த அளவுக்கு தெரியவே இல்லை. அவராவது கொஞ்சம் வாயை திறந்து சொல்லியிருக்கணும். அதுக்காக நிறைய பேர் இந்த இடத்துல கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டே வருவாங்க. குறிப்பாக திமுக காரங்களாக இருக்கட்டும், ஏன் அவங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்களே பார்த்திங்க அப்படின்னா கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நேம் போர்டில் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ பார்க்க வேண்டிய ஒரு இது வந்துச்சு. அதில் நேம் போர்டு இருக்குங்க. இது இப்போ இது வந்து இந்த சாலை இது இந்த சாலைன்னு சொல்லி ஒரு இது போட்டிருப்பாங்களே, அதில் விஜய் ஃபோட்டோ ஒட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேம் போர்டில் ஏதாச்சும் வழி இருந்தால் இதை நம்ம விவேக்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு காமெடியில் சொல்லியிருப்பார், ஏண்டா எங்கிட்டு போகிறேன்னா சைன் போர்டையிலேயே நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் மறைச்சிட்டிங்கன்னா நாங்கள் எப்போ அது தெரிஞ்சுக்கிறதுன்ற மாதிரி ஒரு காமெடி வந்திருக்கும். அதே தான், ஏன்னா அது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் இருந்ததை தான் அவர் வந்து சுட்டி காட்டியிருப்பார். இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க பண்ண தப்பே தான் இவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் நேம் போர்டை பார்க்கணும்டா, எங்கே போகணும்னு தெரியாமல் நீ போய் அதை ஒட்டி வச்சுருந்தேன்னா எங்கேருந்து தெரிய போகுது? இதுக்கு தான் திட்டுறாங்க தற்கொறின்ட்டு. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேங்க, எனக்கு அது அந்த அளவுக்கு எனக்கு வந்து அது தெரியல. மேபி உண்மையாக பொய்யான்றது கூட எனக்கு அந்த அளவுக்கு தெரில. பட் உங்ககிட்ட கேட்குறேன், அதுக்கு பதில் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது திருமாவளவன் வந்து நான் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லாமல் நேற்று வரைக்குமே அலக்கழிச்சு நேற்று தான் கடைசியாக ஃபைனல் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவன் அந்த ஆஃபீஸ் அலுவலகத்துக்குள்ளே நிறைய சோஃபா போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, என் கண்ணுக்கு அது பட்டுச்சு. அதனால உங்ககிட்ட நான் கேட்குறேன், சோஃபா போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொடுத்து இதுக்கு முன்னாடி புஷ்பா 2 ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுலேயுமே ஒரு அரசியல்வாதிக்கு சோஃபா கொண்டு போய் அதுலேருந்து பணம் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கும். எனக்கு தெரியல, எனக்கு அதில் அது என்ன எதுக்காக திடீர்னு இந்த டைம் பீரியடில் சோஃபா அப்படின்றதெல்லாம் எனக்கு அது புரியலை. இதை இது கூட கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையா இல்லையான்றது எனக்கு தெரியல. அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். காய்ஸ், நான் இப்போ அசோக் நகர் பிரான்ச்சில் இருக்க விசிகே ஆஃபீஸ் தான் இருக்கேன். காலையிலேருந்து பார்த்துட்டேன், இதோட கிட்டத்தட்ட ஒரு 4-5 சேரு 4-5 சோஃபா போயிடுச்சு. நீங்களே பாருங்கள், எத்தனை சோஃபா உள்ளே போகுது, எத்தனை சேர் போகுது பாருங்கள். என்ன காரணம்னே தெரில, எனக்கே ஒன்றும் புரியல. எதுக்கு இவ்வளோ சேர் போகுது, இவ்வளோ சோஃபா போகுதுன்னு தெரில. அடுத்து ஒரு விஷயம், பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் ஒரு விஷயம் தெளிவாக சொன்னார். அதாவது உள்ளே வந்துட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் ஏதாவது பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கஜனா முழுக்க ஃபுல்லாக காலி பண்ணி தொடச்சி வச்சுருக்காங்கன்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். நான் என்ன கேட்குறேன், 10 லட்சம் கோடி கடன் அப்படின்றது உங்களுக்கு இப்போ தான் தெரியுதா? இப்போ தான் உங்களுக்கு அந்த ஞான உதயம் வந்துச்சா? ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறது, முன்னாள் முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் மென்ஷனே பண்ணியிருக்காரு, 10 லட்சம் கோடி வாங்கி கடன் இருக்குது தமிழகத்துக்கு அப்படின்றத சொல்லி. ஏங்க
எல்லாருக்குமே தெரியுங்க. குறிப்பாக எனக்கு ரொம்ப நிலையில் இருக்கக்கூடிய எனக்கே தெரியுது. நீங்கள் வந்து வாக்குறுதி, நீங்கள் உங்கள் வாய்க்கு வந்த வாக்குறுதியெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? நம்ம போனோம்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அதை நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் உங்களுக்கு அது தெரியாதா? ஏன் அங்கே வந்து நின்னதுக்கப்புறம் தான் 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்காங்க, கஜனாவை தொடச்சி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாமே அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கும். அதை இவர் வந்து ஒரு விஷயமே எடுத்து சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இதைத்தான் மு.க. ஸ்டாலின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த ஒரு மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஏற்கனவே இருக்குன்னு பிப்ரவரி மாதமே நாங்கள் சொல்லியாச்சு, நீங்கள் அதுக்கப்புறம் தான் உங்களுடைய வாக்குறுதிகள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க, அது தெரியாமையா நீங்கள் கொடுத்துருப்பீங்கன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. சரிதானேங்க, அவர் ஒன்றும் தப்ப ஒன்றும் கேட்கவே இல்லையே. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எப்படி கொண்டு போய் என்ன பண்ணணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்கணும்ல. அது தரேன் இது தரேன்னு சொல்லிட்டு வாக்கை மட்டும் வாங்கிட்டு இப்போ கஜானா காலியாக இருக்குது தொடச்சி எடுத்துட்டாங்கன்னா அது என்ன அர்த்தம்? இன்னொரு விஷயமும் வரேன். என்னென்னா, ஒரு வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பொண்ணு சொல்லியிருக்கோம், அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கு 2500 தரேன்னு சொன்னார், அது மக்கள் பணத்துலேருந்து தரலைன்னு சொல்லலை, அவர் பணத்தில் தரேன்னு சொன்னார் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அந்த சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ சொன்னாங்க. அதெல்லாம் அந்த சீனே கிடையாது. விஜய் கூட 2500 நான் கொடுக்கறேன் அப்படின்னு. ஆமா, நீங்க தப்பா. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்ட்டாரு அவரு. அவர் தானா? இப்போ நான் கேட்குறேன், அதெல்லாம் தர்றதுக்கு அவர் கஜனா காலியாச்சுன்னு எதுக்கு சொல்லணும்? அட கஜனா காலியாக இருந்தால் என்னங்க, ஏன் பணம் இருக்குங்க, நான் உங்களுக்கு அதை தரேங்க. 2500 என்ன, ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 10,000 கூட தருவேன்னு அவர் சொல்லவே இல்லையே ஒரு இடத்துல கூட. கஜனா காலியாயிருச்சு, கஜனாவில் காசு இல்லை, நான் எப்படி பண்ண முடியும்னு சொல்லி அவர் டைம் கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. சொல்லுங்கள் ஆத்தா ராசாத்திகளா, நீங்கள் தான் சொன்னீங்க அவர் பணத்தை, அதான் அதுக்கு மக்கள் பணத்தை கொடுக்க மாட்டார், அவர் பணத்தை கொடுப்பாரு, அவர் தானா அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு பொண்ணு பண்ணுச்சு. இப்போ வரைக்கும் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்படித்தானே நீ சொன்ன அப்படின்ட்டு. இப்போ சொல்லுங்கள், இப்போ எங்கே போயிட்டீங்க எல்லாரும்? காணோம், யாரையுமே காணோம். இப்படி தாங்க இப்போ இன்னைக்கு பேசுனதுல நிறைய விஷயங்கள் வந்து பேக் அடிச்சிட்டாரு நம்ம அண்ணே. அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் படிப்படியா நிறைவேற்ற நான் ட்ரை பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும். பேக் அடிச்சிட்டான் பாத்தியா? நான் தான் சொன்னல பேக் அடிச்சிரானு, பேக் அடிச்சிட்டான் பாரு. இப்போ தான் ரேவஸ்டிரியோட பயங்கரமா ஜம்ப் பண்ணக்கூடிய ஆள்ரா. அவன் வாழ்க்கையை நாசப்படுத்தினால உன் வாழ்க்கையும் போயிருச்சடா. நம்ம வந்து அவர் தப்பும் சொல்ல முடியாது. நம்ம ரியாலிட்டியை ஏற்கனவே சீமான் அண்ணே வந்து இந்த விஷயத்த நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருப்பார். தம்பி நீ சொல்கிறதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது, ஏற்கனவே அவன் கடன் வாங்கி வச்சுருக்கான், கடன்கார பையனா நாடாக பண்ணி வச்சுருக்கானுங்க, நீ இஷ்டத்துக்கு வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பா, பொலன்னு பொழக்க போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். இதுக்கு தான் அண்ணன் என்ன சொன்னார்னா, இலவசமாக நான் 3 விஷயம் தான் தருவேன்னு சொல்லி அவர் கரெக்டாக அந்த விஷயத்தில் என்ன சொல்கிறது அதில் கரெக்டாக இருந்தார். ஆனால் நான் வாயில் வந்ததில் அடிச்சு விட, நமக்கு தேவை ஓட்டு அரசியலை பண்ணிட்டு போவோம், மக்கள் அரசியலாம் பண்ணுறதுக்கு நாம் யார் அப்படின்ற மாதிரி வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விட்டார். இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு கம்மியாயிருச்சு காசு இல்லை, இதைத்தானே நாங்களும் பல வருஷமாக கற்றுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த இன்னொரு விஷயம், இது தாங்க இந்த வீடியோவில் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இல்லை, பதவி ஏற்க முன்னாடி பதவி ஏற்றும் போது, ஆமாம் அப்படி பார்த்துவோம். பதவி ஏற்கும் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து காரில் வந்து உள்ளே வர்றதுக்காக வந்தார். அப்போ வந்து கோட்டு போடலை, வெறும் அந்த இது மட்டும் தான் போட்டிருந்தார். அவருடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அவருடைய வீடியோ, அண்டு அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா திரிசா வீடியோ ஓட விட்டுக்கிட்டு இருக்காங்க. எதடா நார்மலைஸ் பண்ணுறீங்க, எதை நார்மலைஸ் பண்ணுறீங்க நீங்கள்? உங்களுக்கு அது புரியுதா என்ன எதுன்னு தெரியல, எதுங்க நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது மட்டும் கிடையாது திரிசா உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. திரிசா வர்ற அதை கட் பண்ணிவிட்டு டக்குன்னு அவங்க அம்மா வந்து திரிசாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷுவலையும் காட்டுறானுங்க. அவங்க இப்போ நாங்கள் அதை பார்த்துட்டு என்ன யோசிக்கணும்னு நினைக்கிறாங்க எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. அது கூட பரவாயில்லைங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்களேன். விஜய் பேசிக்கிட்டு இருக்காருங்க, சரியா? விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு, அந்த ஃபோட்டோ அந்த வீடியோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. பக்கத்துலேயே அதாவது திரிஷா வந்து அவரை பார்த்து அழுகிற மாதிரி ஒரு எமோஷனல் ஆயிட்டாங்களாம், அந்த இதை காட்டிக்கிட்டு இருக்காங்க.
ஐயோ பாலிமரு உனக்கு வேறு வேலையே இல்லையா, என்னையா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுன்னு தோணுச்சு. ஆனால் இதை கூட விடுங்க, நான் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க. சரிங்க, நான் ஏற்றுக்கிறேன். சரியா, இன்னொரு விஷயம், சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பக்கத்திலே ஒரு ஆடு போடுறாங்க. என்ன ஆடுன்னு பார்த்தா உங்களுக்கு கோவம் வருமா வராது? அது யோசிச்சிங்க. திரிசா வந்து ஒரு விளம்பரத்தில் நடித்த ஒரு ஆடு, மாற்றம் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆடை போட்டு அவர் ஜோசப் விஜயனும் சொல்லும்போது உங்களுக்கு அந்த ஆடு தேவைப்படுதாயா? இல்லை நான் கேட்குறேன், சும்மாவே வந்து என்ன சொல்கிறது, காரி கொட்டி துப்பிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ அவர் வந்து பதவி ஏற்கிறார், அவர் ஒரு முதல்வர். இப்போ நீ எதை காட்டணும்னு காட்டி இதை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க? அவர் முதல்வருக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்கிறணும் அப்படின்றதுக்காக காட்டுறீங்களா? இல்லை இவங்க வந்து இது வச்சுருக்காங்க, அது வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணிடுவோம், அது வந்து தப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? என்னதான்டா உங்களோட பொழப்பு? ஃபஸ்ட் என்னடானா அவர் ஃபோட்டோ போட்டு அந்த அம்மா உட்காந்துருக்கிற வீடியோவை ஜோடியாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ என்னடானா நான் வந்து பதவி ஏற்றுக்க அந்த டைம் பீரியடில் கூட உங்களால் கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க முடியலையா? ஃப்ரீயாக போட்டால் தான் உங்களுக்கு என்னவா? அதில் ஒரு ஆடில் யார்? திரிசா என்ன மாற்றம் வேணும்னு ஒரு இது. என்ன கருமத்தை நம்ம பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரில. நல்லா யோசிச்சு பாருங்கங்க. இவர் ஒரு வீட்டில் ஒரு தலைவனே வைங்க, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ப்ரௌடான மூமெண்ட்டு, இந்த மூமெண்ட்டில் யாராக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா தான் ஒய்ஃபை இந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டான். ஒய்ஃபு அந்த இடத்துல இல்லை, பொண்ணு இல்லை, பையன் இல்லை, ஆனால் அவங்க மட்டும் வந்திருக்காங்க. இது என்ன யோசிச்சு வச்சுருக்கீங்க? சரிப்பா, எவ்வளவோ சண்டை வந்திருக்கு, எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது, ஒரு ப்ரௌடான மூமெண்ட், இதுக்கப்புறம் நமக்கு கிடைக்குமா என்ன ஏதுன்றது தெரியாது. பட் இப்போ எனக்கு அது கிடச்சிருக்கு, வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்க, அந்த ஃபீலை வந்து நீங்கள் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி அது செஞ்சுருந்தாங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருந்துங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த இடத்துல சங்கீதாவும் அவங்களுடைய குழந்தைங்களும் வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே சொல்கிறேன், விஜய் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மரியாதை வந்திருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், அந்த ஒரு மரியாதையை அவர் விட்டுட்டார். நான் எங்கே போனாலும் இந்த அம்மா தான் என் கூட்டு போவேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு அது ரொம்ப, ஏன்னா அவங்களா வந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம், ஓகே ஐ அக்செப்டட். பட் யார் வரணுமோ அவங்க வரவே இல்லையே. இதை நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அவங்க ஒரு ஃப்ரெண்டாக இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க இது இப்படிங்க. அப்போ நானும் கேட்குறேன், சப்போஸ் நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ஒய்ஃபை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு ஃப்ரெண்டாக நீங்கள் போகிறீங்க, இது அவங்களோட ஒய்ஃபுக்கு எந்த ஒரு தப்பான ஒரு மைண்ட் செட்டுமே ஏற்படுத்தாதா? என்னையை விட்டுட்டு என் கூட நீங்கள் கூட்டு போகிறீங்கன்னா வேறு விஷயம், நான் இல்லாமல் நீங்கள் அவரை கூட்டு போனீங்கன்னா அது எந்த மாதிரி தாட்டை ஏற்படுத்துன்றது வந்து புரியலைங்க. அடுத்து இன்னொரு விஷயம் நான் கவனித்தேன், பட் அது ஏயா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. என்ன அப்படின்னா, விஜய் வந்து பதவி இருக்கும்போது பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கட் அவுட்டில் இந்த மாதிரி ஒரு கல்ச்சரை விட்டு தொலைங்கிறா. அவர் வந்து ஏற்றுட்டாரு, சந்தோஷம், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அந்த பாலை விஷயம் பண்ணி அந்த பால் என்னவாகும்? இல்லை அந்த பாலை நீ வந்து காசு கொடுக்காம வாங்கிட்டு வந்தியா, இல்லை திருடிட்டு வந்தீங்களா? காசு கொடுத்தானே வாங்கிட்டு வந்தீங்க. அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ உழைச்சிருப்பீங்க? அதை போய் அவ்வளோ பெரிய இதில் பாலை ஊற்றி அந்த பால் யாருக்கும் உபயோகப்படாமல் வேஸ்ட் ஆகி, நீங்களே வச்சு பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைங்களும் எத்தனையோ பேர், கோடி பேர் இரவு உணவு சாப்பிட முடியாமல் பட்டினியாக கிடக்குறாங்க. நீங்கள் என்னடானா ஒருத்தர் ஓகே அவர் வந்துட்டார், சந்தோஷம்தான், அதுக்காக இப்படி பண்ணணுமா? அது வந்து இது ஏஐ வீடியோவாக இருந்தால் ஐ கேன் ஓகே, நான் வந்து அந்த தப்பை நான் ஏற்றுக்கிறேன், நான் அப்படி பேசுனதுக்கு தப்பு தான். பட் இது ரியலாக இருந்திருந்தால் நீங்களே யோசிச்சு பாருங்கள், இது தப்பு. அடுத்து இன்னொரு விஷயம், கடைசியாக ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு அதை முடிக்கலான்னு பார்க்குறேன். என்னென்னா, இப்போ விஜய் வந்து பொறுப்பேற்றிருக்காரு, முதல்வராக பொறுப்பேற்றிருக்காரு. பட் எனக்கு ஒரு மனசில் ஒரு கஷ்டங்க. என்ன அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு இடத்துலையுமே இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஆந்திராவில் வந்து முதல்வராக இருந்தார். ஸோ அப்போது யார், சந்திரபாபு நாயுடு வந்து இல்லை. இப்போ எனக்கு அந்த ஒரு சினாரியோ எனக்கு இப்போ மைண்டில் வந்துட்டு போகுது. பிஜேபி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு நல்ல ஒரு பேர் அந்த இது இருந்துச்சுன்னா அவங்கள ஆட்சி கட்டில் உட்கார வச்சுருவாங்க ஃபஸ்ட்டு.
அவங்க மேலே பயங்கரமான அது இதுன்னு செஞ்சு இது பண்ணி அவங்கள அப்படியே அடித்து கீழே இறக்கி விட்டு அதுக்கப்புறம் பாத்தியா நான் நினச்சா ஒருத்தவனை வந்து மேலே உட்கார வைக்கவும் முடியும், அவனை கீழே இறக்க முடியும். இப்போ நீ என்ன பண்ணு, நீ என் கூட கூட்டு சேர்ந்து நீ வந்து நான் வந்து ஆட்சி வந்து நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ பண்ணுன்ட்டு. அதே மாதிரி தான் சந்திரபாபு நாயுடு பார்த்திங்க அப்படின்னா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ வந்து அந்த மாதிரி ஆட்சி தான் போயிட்டு இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துலையும் அதுதான் நடக்க போதோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வருது. எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு யாரோ சொல்கிற பேச்சை கேட்டுட்டு அவர் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. இவ்வளோ நாள் எனக்கு தோன்றது அதுதான். விஜய் வந்து ஒரு பகடக்காயாக வச்சு யாரோ பின்னாடி பயங்கரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்க்க போனோம்னா விஜயோட இன்னசென்ட் மட்டும் தாங்க எனக்கு தெரியுது. எனக்கு அவர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அப்படி தான் தோணுது. பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேணுக்குனே வம்படியாக பண்ணுற மாதிரி எனக்கு தெரில. ஒரு டயத்தில் பயந்துடுறாரா என்ன ஏதுன்னு தெரியலை. ஆனால் பின்னாடி பயங்கரமான வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணமாக இந்த தமிழ் தாய் வாழ்த்து வந்து 3ஆவதாக போட்டதே ஒரு உதாரணமாக கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பேக் அடிக்க போகிறாங்க. நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. இனிமேல் தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுதுன்றது வந்து நம்மளால் சொல்ல முடியலை. ஸோ பார்ப்போம். நாளே நம்ம வந்து இப்படி அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நாளே நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதை வச்சு நான் சொல்கிறேன். சரி, ஓகேங்க, அவ்வளோதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.